வணக்கம். இன்று வரமக்கலை அடிமுறை பயிற்சியில் நுணுக்கமான சில தாக்குகள், அதாவது இம்மீடியட் அட்டாக்ஸ், எதிரி அடித்த உடனேயே அதை தடுத்து அவனை ஏதாவது ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி கீழே வீழ்த்துதல் அல்லது கை கால்களை அப்படியே டிஸ்லொகேஷன் பண்ணுறது. அந்த டெக்னிக்கில் நிறைய டெக்னிக் இருக்குது. அதில் ஒரு டெக்னிக்கை என்னுடைய மாணவர்கள் இன்று செய்து காட்டுவார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல டெக்னிக். எந்த உடம்பு உடையவனாக இருந்தால் கூட, எந்த பலசாலியாக இருந்தால் கூட அவனை என்ன செய்திடலாம், அப்படியே தடுத்து அப்படியே அந்த கையை திருப்பி அந்த ஷோல்டர் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட், அந்த ஜாயிண்ட்டை நமக்கு டிஸ்லொகேஷன் பண்ணிடலாம். இதனால் வலி ஏற்படுத்தி கீழே விழுந்துருவான். அதை இப்படி என்னுடைய மாணவர்கள் செய்து காட்டுவார்கள் இருப்பார். ஓகே, அவங்க ஓகே. இதுதான் கை திருப்பு எதிரியை மடக்குதல் டெக்னிக். அடிக்க வரும்போது அவனுடைய கையை பிளாக் பண்ணி வலது கையினால் அந்த தோள்பட்டை அதை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த கையை அந்த பக்கமாக திருப்பி மேலே தூக்கிட்டோம்னு சொல்லுங்க, இந்த ஜாயிண்ட்டு கண்டிப்பாக விளைக்கிறோம். அவங்க உள்ளார இந்த லிகமெண்ட் சொல்கிறாங்கல்ல, மெல்லிய தசைகள், அந்த தசைகள் விளைக்கிறோம். அல்லது அங்கே வந்து சேரக்கூடிய 3 எலும்புகள் ஒன்று டிஸ்லொகேஷன் ஆகும். அதாவது இந்த கார எலும்பு, மேற்கை எலும்பு, தோள்பட்டை எலும்பு, இந்த 3 எலும்பு அங்கே ஜாயின் ஆகுது. இந்த ஜாயின் அது கண்டிப்பாக டிஸ்லொகேஷன் ஆகும்போது இதில் வலி ஏற்படுறோம். அந்த கையை மேலே தூக்கவோ எந்த வேலையும் செய்ய முடியாது. பெரிய பிரச்சனைகள், உபாதைகள் கண்டிப்பாக வந்துடும். இது ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக். இது கொஞ்சம் சக்தி தேவையில்லை. ஒரு செகண்டுக்குள்ளார எதிரியை மடக்கி அப்படியே கீழே விழுத்திடலாம். இப்படிப்பட்ட அந்த உடனடி தாக்குதல்கள், இம்மீடியட் அட்டாக்ஸ் வந்து நம்முடைய வரமக்கலையில் 50க்கும் அதிகமான டெக்னிக் இருக்கிறது. இந்த 50க்கும் அதிகமான இந்த டெக்னிக்கை எவன் கற்றுக்கானோ அவன் வந்து ஒரு பெரிய ஆசான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவனிடத்தில் நெருங்கவே முடியாது. நீங்கள் எப்படி அடித்தாலும் ஏதாவது ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி உங்களை மடக்கி கீழே வீழ்த்தி விடுவான். அந்த வகையில் நாம் இன்றைக்கி இந்த டெக்னிக்கை பார்த்துக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை இன்னும் பல டெக்னிக்களை வரக்கூடிய வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.